ஹalleluya. அன்பர்களே, இந்த தவ காலத்திலே நாம் நிறைய ஜெபம் செய்கிறோம், தவம் செய்கிறோம், நம்மால் இயன்ற தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறோம். சந்தோஷம். இயேசுவுக்கு அருகிலே செல்வோம். இன்னும் கொஞ்சம் இயேசு பக்கத்திலே பயணிக்க நாம் முயற்சிப்போம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே வசனம் 35 தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். வானக தகப்பன் இவ்வுலகிலே தம் மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்ததோடு தொடர்ந்து அவர் மீது அன்பு கூறுகிறார். முதல் விஷயம் ஃபுல் லவ், முழுமையான அன்பு. இரண்டாவது, அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். நீங்க இந்த மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, சத்ருவானவன் சொல்வான் சோதிக்கும் பொழுது, இவையெல்லாம் என் கையில் இருக்கிறது, என்னை தண்டனிட்டு ஆராதித்தால் உனக்கு தருவேன் சொல்றாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். ஆகவே சத்துருவுடைய முதல் வேலை பொய் சொல்வது. இன்று இந்த பொய் உலக மாயைகளை நம்பி அவனுக்கு பின்னாடி போவதை நிறுத்துவோம். சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்று சொல்லி சத்ருவுக்கு பின்னாடி போவதை நிறுத்திவிட்டு தந்தை அனைத்தையும் தன் மகனிடம் ஒப்படைத்திருக்கிறார். நீ கொஞ்சம் பாருங்களேன், யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல இறந்து 4 நாள் ஆச்சு. அந்த உடம்புல இருந்து உயிர் எங்க போச்சுன்னு தெரியாது. அது பாதாளத்துக்கு போச்சா, பரலோகத்துக்கு போச்சா, கடவுளுக்கு தான் விளைச்சோம். ஆனா மூடப்பட்ட கல்லுக்கு வெளியிலிருந்து இயேசு சொல்றார், லாசரே வெளியே வா. எங்கேயோ கிடந்த அந்த உயிர் ஓடி வந்து உடம்புக்குள்ள ஏறிச்சு. புழுவெல்லாம் அரிச்சிருந்தது, புழுவெல்லாம் ஓடி போயிடுச்சு. சதையெல்லாம் நாரி இருந்தது, சதை மீண்டும் அப்படி பச்சை பிடிச்சது. அதுதான் அதிகாரம். அனைத்து அதிகாரம் இருக்கணும். அவர் சொன்னால் இறந்து கடந்தாலும் உயிர் திரும்பி ஓடி வருங்க. தன்னுடைய நண்பர்கள் கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க, ராத்திரி நடுராத்திரி புயல் காத்து வீசுது, அவர் நெஞ்சு படபடுகுது, கடகட திரும்பி ஓடுறார். கடல் தண்ணீர் தரையாக அவருக்கு இடம் கொடுக்கிறது. அனைத்தும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை ஆண்டவராக, அப்பாவாக, சொந்த இரட்சகராக நாம் கொண்டிருக்கும் பொழுது நம்மை அவர் பார்த்து கொள்வார். ஆகவே இந்த தவக்காலத்திலே நாம் பயணிக்கும் பொழுது எல்லாவற்றையும் சொந்தமாய் வைத்திருக்கும் இயேசு, அவரை நான் சொந்தமாக்க வேண்டும். இதாங்க நம்ம ஆசையா இருக்கணும். அனைத்தையும் தந்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அனைத்தும் உள்ள அவர் என் சொந்தம், என் சொத்து அப்படின்னு நீங்க வச்சுக்கொள்ளுங்களேன். தவக்காலம் இன்னும் அர்த்தமுள்ளதாய் மாறும். ஆகவே இந்த தவக்காலத்திலே தந்தை இயேசுவின் மீது அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அனைத்தையும் வைத்திருக்கும் ஆண்டவர் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். அப்பொழுது என் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளையும், அனைத்து சவால்களையும், அனைத்து இக்கட்டுகளையும் அவர் பொறுப்பெடுத்து பார்த்து கொள்வார். நம்பிக்கையோடு பயணியுங்கள். ஆண்டவரை விட்டு தூர போகாமல் ஆண்டவரை அணைச்சு நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய காரியங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். ஆண்டவரோடு இணைந்து பயணியுங்கள்.